வெல்கம் டு சக்சஸ் ஈஸி தமிழ். லாஸ்ட் பைத்தான் வீடியோவில் நம்ம எப்படி பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். பேட்டர்ன்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸை நம்ம பிரிண்ட் பண்ணோம். ஸ்டார்ஸ் வச்சு பிரிண்ட் பண்ணோம், நம்பர்ஸ் வச்சு பிரிண்ட் பண்ணோம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பேட்டர்ன் பிரிண்டிங்கான ப்ரோக்ராம் தான். லாஸ்ட் வீடியோவில் பார்த்த ப்ரோக்ராம் தான். நான் இப்போ இதை திருப்பி ரன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். நமக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ரோஸ் வரைக்கும் பேட்டர்ன்ஸ் வேணுமோ அவ்வளோ நம்பர் ஆஃப் ரோஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நான் 5 கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ 5 ரோஸில் நமக்கு அந்த பேட்டர்ன்ஸ் பிரிண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ரோவில் சிங்கிள் நம்பர், செகண்ட் ரோவில் 2 நம்பர்ஸ். ஸோ லைக் தட் லாஸ்ட் 5th ரோவில் 5 நம்பர்ஸ் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இந்த மாதிரி பிரிண்ட் ஆகுது இல்லையா? இதை வந்து நான் சென்டர் பண்ணி டபுள் சைடு, அதாவது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் எப்படி நம்ம பேட்டர்னை பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த ப்ரோக்ராமை அப்படியே நான் ஜஸ்ட்டு சம் லைன்ஸ் மட்டும் இன்க்ளூட் பண்ண போகிறேன் இந்த ப்ரோக்ராமில். ஓகேவா? ட்ரையாங்கிள் ஷேப்பில் இப்போ நம்ம பேட்டர்ன்ஸை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ ட்ரையாங்கிள் ஷேப்பில் பேட்டர்ன்ஸ் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து ஸ்டார்டிங் இனிஷியல் கர்சர் பொசிஷன்லேருந்து ஸ்பேஸ் விட்டு ஒரு சென்டரில் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கீழே எப்படி இருக்கும்னு நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நம்பர் 1 இங்கே பிரிண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்து செகண்ட் நம்பர் வந்து 1, அதுக்கு அடுத்தது 2. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் ரோ வந்து 1, 2, 3. ஸோ இது மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல இப்போ நம்ம பேட்டர்னை பிரிண்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ சேம் அந்த லாஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த ப்ரோக்ராம்ல நம்ம எப்படி இந்த சேஞ்சஸ் பண்றோங்கிறத மட்டும் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து உங்களுக்கு இந்த இனிஷியல் அந்த இப்போ இனிஷியல் பொசிஷன்லேருந்து இவ்வளோ ஸ்பேஸ் விட்டு உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் பிரிண்ட் ஆகுது இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் நம்பர் வந்து இவ்வளோ ஸ்பேஸில் பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த ஸ்பேசிங் தான் நமக்கு இப்போ இங்கே முக்கியம். அந்த ஸ்பேசிங்கை மட்டும் தான் நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஓகேவா? ப்ரீவியஸ் ப்ரோக்ராமில் அந்த ஸ்பேசிங்கை நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த ஸ்பேசிங்குமே வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகிட்டே வரும். ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து இவ்வளோ ஸ்பேசிங் இருக்குது, செகண்ட் ரோவில் அந்த ஸ்பேசிங் கம்மியாகுது, தேர்ட் ரோவில் அதை விட ஸ்பேசிங் கம்மியாகுது, ஃபோர்த் ரோவில் அதை விட ஸ்பேசிங் கம்மியாகும். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்பேசிங் வந்து ஃபர்ஸ்ட் ரோலேருந்து லாஸ்ட் ரோ வரைக்கும் உங்களுக்கு கம்மியாகிட்டே வரும். ரைட்? ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்பேசிங்குமே வந்து நம்ம லூப்பில் தான் கொடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு நியூ வேரியபிள் ஒன்று நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்பேசிங்காகவே. ஓகேவா? ஸோ அந்த வேரியபிள் வந்து நான் என்னன்னு எடுத்துக்கிறேன். கேன்னு எடுத்துக்கிறேன். k equal to n minus 1. ஓகேவா? நான் வந்து ஃபர்ஸ்ட் நம்பரை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் n equal to 5 கொடுக்குறேன் அப்படின்னா n minus 1 4. அப்போ 4 ஸ்பேசிங்கில் எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் பிரிண்ட் ஆகணும். ஓகேவா? செகண்ட் நம்பர் 3 ஸ்பேசிங்கில் பிரிண்ட் ஆகணும். தேர்ட் ரோ வந்து 2 ஸ்பேசிங்கில் பிரிண்ட் ஆகணும். ஓகேவா? அப்படி எடுத்துக்கலாம். ரைட்? ஸோ இப்போ k equal to n minus 1 அப்படின்னு நான் அசைன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் பிரிண்ட் ஆக போகுது. அப்போ அந்த நம்பர் வந்து நமக்கு எவ்வளோ ஸ்பேசிங்கில் பிரிண்ட் ஆகணுமோ அந்த ஸ்பேசிங்க்கு நான் இங்கே கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஃபார் j இன் ரேஞ்ச் ஆஃப் k. ஓகேவா? ஃபார் j இன் ரேஞ்ச் ஆஃப் k. ஓகே, அப் டு அந்த k வேல்யூ வரைக்கும் எனக்கு ஜஸ்ட் ஸ்பேஸ் தான் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? end equal to நம்ம இப்படி ஸ்பேஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஸ்பேஸ் தான் பிரிண்ட் ஆகும் இல்லையா? ஸோ பிரிண்ட் ஆஃப் end equal to ஸ்பேஸ். ஓகே, ஸோ இந்த ஸ்பேஸ் தான் வந்து அந்த k வேல்யூஸ் வரைக்கும் பிரிண்ட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் n equal to 5 அப்படின்னா k ஓட வேல்யூ 4. ஓகேவா? ஸோ அப்போ அந்த 4 கர்சர் பொசிஷன்ஸ் வரைக்கும் சிம்பிளாக ஒரு ஸ்பேஸ் மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஜே வந்து ஆக்சுவலா அடுத்த ஒரு ஃபார் லூப்ல ஜே வந்து ஜே இன் ரேஞ்ச் i plus 1 எடுத்துக்கிறோம் இல்லையா? பிரிண்ட் j plus 1. ஜே வந்து என்ன உங்களுக்கு 0 இருந்ததுன்னா j plus 1 1. ஸோ அப்போ அந்த 1 நமக்கு இங்க பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃபார் ஒன்லி ஃபார் ஸ்பேஸ். ஓகேவா? ஸோ எனக்கு அந்த 4 ஸ்பேசஸ் விட்டதுக்கு அப்புறம் இந்த செகண்ட் ஃபார்ல என்ன பிரிண்ட் ஆகணுமோ அது நமக்கு இங்க பிரிண்ட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் ரோக்கு வந்து நம்பர் ஆஃப் ஸ்பேசஸ் வந்து உங்களுக்கு கம்மியாகுது இல்லையா? ஸோ அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு k வேல்யூவை நான் ரெடியூஸ் பண்ணிடுறேன். k equal to k minus 1 கொடுத்துறேன். ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் ஐட்ரேஷன்ல k வந்து 3 ஆயிடும். ஸோ அப்போ எனக்கு 3 ஸ்பேசஸ் தான் இங்க பிரிண்ட் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் j நம்பர் என்ன நம்பர் பிரிண்ட் ஆகணுமோ 1 2 பிரிண்ட் ஆகணுமோ அந்த 1 2 பிரிண்ட் ஆகும்.
ஓகேவா? அதுக்கு அடுத்த ஐட்ரேஷன்ல k மைனஸ் ஆயிட்டு இருக்கும் இல்லையா? 3ல இருந்து 2 ஆயிருக்கும். ஸோ அப்போ 2 ஸ்பேசஸ் வரும். நெக்ஸ்ட் அந்த ஜேல வந்து எவ்வளவு நம்பர்ஸ் பிரிண்ட் ஆகணுமோ அந்த நம்பர்ஸ் நமக்கு இங்க பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ நான் இதை உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். நான் இப்போ ஒரு 6 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 1 பிரிண்ட் ஆகுது அந்த ஸ்பேஸ் விட்டு. நெக்ஸ்ட் 1 2 தென் 1 2 3 தென் 1 2 3 4 தென் 1 2 3 4 5 லாஸ்டா 1 2 3 4 5 6. ஓகேவா? ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல நம்ம இப்போ நம்பர் பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ நம்பர் பிரிண்ட் பண்ணலாம், இல்லை ஸ்டார் பிரிண்ட் பண்ணலாம், என்ன வேணாலும் பிரிண்ட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நான் J+1 ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஸ்டார் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஸ்டார் பேட்டர்ன் பிரிண்ட் பண்றோம் இல்லையா? இப்போ ஸ்டார் பேட்டர்ன் நம்ம இப்போ பிரிண்ட் பண்றோம். ஓகேவா? தேங்க்யூ.